அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஜூன் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் தோன்றும் அற்புதமான சுக்கிரவாரம் 3ஆம் பிறை இரவு 12 மணிக்குள் இந்த ஒரு வரியை எழுதி பாருங்கள். கட்டுக்கட்டாக பணம் வீடு தேடி வரும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். பணவசிய தாந்திரிகங்கள் செய்வதற்கு மிகவுமே முக்கியமான ஒரு நாள் இந்த 3ஆம் பிறை. அதிலும் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில் இந்த 3ஆம் பிறை வந்திருப்பது மிக மிக விசேஷம். சோ இந்த அற்புதமான நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை தரக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட். இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை எப்படி எந்த நேரத்தில் ஃபாலோ பண்ணணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன சந்தேகம், அதாவது இன்றைய தினம் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை தான அமாவாசை. சோ நாளைய தினமே சந்திர தரிசனம் வருமான சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் துல்லியமான நொடி சுத்தமான பஞ்சாங்க நேரத்தை தாங்க நம்ம கொடுப்போம். அதன் அடிப்படையில் அமாவாசை திதி ஆரம்பமானது எப்பன்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:56 அமாவாசை திதி துவங்கியது. அதனால தாங்க நாளைய தினம் நமக்கு சந்திர தரிசனம் கிடைக்குது. வாக்கியம் மற்றும் திருக்கணிதம்னு ரெண்டு பஞ்சாங்கத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நாளைய தினம் சந்திரன் தோன்றக்கூடிய நேரம் ஜூன் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:48 முதல் இரவு 7:56 வரை 3ஆம் பிறை தோன்றக்கூடிய நேரம். இந்த இடைப்பட்ட நேரத்துல தாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். தவிர்க்க முடியாத காரணங்களால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க நாளைய தினம் ஜூன் 7 வெள்ளிக்கிழமை மாலை 6:48 முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ இதற்கு கிடையாதுங்க. அதாவது குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய மிக மிக ஆற்றல் வாய்ந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டை தாங்க இந்த மெத்தட்ல நம்ம பார்க்க போறோம். 3ஆம் பிறை நிலவை குறிக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் இது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்னா என்னன்றதையும் ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். புதியதாக பார்க்கிறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க சில வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம எழுதினாலோ அல்லது சொல்லிக்கிட்டே இருந்தாலோ நம்முடைய ஆழ்மனதில் அந்த வார்த்தையின் சாராம்சம் பதியும். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். வேற எந்த லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் அந்த வார்த்தைக்குண்டான முழு அதிர்வலைகளும் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க.
புரிஞ்சுக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது பணவரவில் அபரிவிதமான முன்னேற்றத்தை அது ஏற்படுத்தும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஆற்றல் மிக்க வார்த்தைகளை எழுத போறோம். நாளைய ஒரு நாள் மட்டும் தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறதுனால நீங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பராக பார்த்து பயன்படுத்துங்க. அதுல நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி கிடைக்கும். இன்கேஸ் அன்ரோல்டு பேப்பர் இல்லாத பட்சத்துல நீங்க ரூல்டு பேப்பரை எடுத்துக்கலாம். எழுதுவதற்கு கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்னை மட்டுமே நீங்க யூஸ் பண்ணுங்க. ரெட் அண்ட் பிளாக்கை யூஸ் பண்ண வேண்டாம். கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். சரி வாங்க, நாம் எழுத வேண்டிய அந்த ஆற்றல் மிக்க வார்த்தைகள் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. டிவைன் கிரசன்ட், பிரிங் அபண்டன்ஸ். டிவைன் கிரசன்ட், பிரிங் அபண்டன்ஸ். டிவைன் கிரசன்ட், பிரிங் அபண்டன்ஸ். அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான ஆற்றல் மிக்க வார்த்தைகள் இவை. இதுல டிவைன் கிரசன்ட் அப்படின்ற வார்த்தை தெய்வீகமான மூன்றாம் பிறையை குறிக்கக்கூடியது. அபரிமிதமான செல்வத்தை வழங்கக்கூடிய தெய்வீகமான மூன்றாம் பிறைன்னு அர்த்தம். எத்தனை முறை எழுதணும்னு பார்த்தோம்னா கரெக்டா 27 முறை, 27 டைம்ஸ் நம்ம எழுதணும். அதிகமாகவும் எழுத வேண்டாம், குறைவாகவும் எழுதக்கூடாதுங்க. கரெக்டா 27 முறை நம்ம எழுதணும். சோ நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதுங்க. 1 to 3 போட்டுட்டே நீங்க எழுதலாம். நான் ஒரு டெமோக்காக 5 முறை உங்களுக்கு இங்க எழுதி காட்டியிருக்கேங்க. நாளைய தினம் 27 முறை நம்ம எழுதணும். 27 முறை நம்ம எழுதுவதற்கான காரணம் 27 நட்சத்திரங்களை குறிக்கக்கூடியது. சந்திர பகவான் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்துடன் பயணம் செய்வார். மொத்தம் 27 நட்சத்திரங்கள் உண்டு. அதனால தாங்க 27 முறை இந்த வாக்கியத்தை நம்ம எழுதுறோம். ரொம்பவும் வேக வேகமா ஒரு மிஷின் போல நம்ம எழுதக்கூடாதுங்க. உணர்ந்து பொறுமையா நீங்க எழுதுங்க. இந்த வாக்கியத்தை எழுதும் போது நம்முடைய உணர்வு நிலை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அட் பிரசன்ட் ரைட் நவ் நீங்க ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக ஃபீல் பண்ணணும். இந்த நொடியே நீங்க ஒரு மிகப்பெரிய பணக்காரர். உங்களுக்கு தேவையான பணம் உங்க கையில இப்ப இருக்கின்ற பட்சத்துல எந்த அளவிற்கு நீங்க நிம்மதியா சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை தத்ரூபமா நீங்க கொண்டு வாங்க. இது செயற்கையா இருக்க கூடாதுங்க. உண்மையாகவே நீங்க ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அப்படின்ற உணர்வு நிலையோட இந்த வாக்கியத்தை பொறுமையா 27 முறை நீங்க எழுதுங்க. எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பரை மடித்து நீங்க பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர் அல்லது கல்லா பெட்டியில் வைக்கலாம். அல்லது மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம். இந்த பேப்பரை உடனே நீங்க எரிக்கணும்ன்ற அவசியம்லாம் கிடையாதுங்க. பணம் வைக்கக்கூடிய இடத்துல அப்படியே மடிச்சு நீங்க வச்சுக்கோங்க. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அந்த பேப்பர் ரொம்ப பழசாகிட்டாலோ அல்லது கிழிஞ்சிட்டாலோ அதை நீங்க எரிக்கலாம். எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் அந்த பேப்பரை எரிக்கலாம். ஆனால் அதை உடனே நீங்க செய்யாதீங்க. குறைந்தபட்சம் 2 மாதங்களுக்காவது அந்த பேப்பர் பணம் வைக்கக்கூடிய இடத்துல அப்படியே இருக்கட்டும். நாளைய 3ஆம் பிறை அன்னைக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியலனா கூட எந்த 3ஆம் பிறை அன்னைக்கு வேணாலும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.